வணக்கம். நான் வந்து அரக்கோணத்துலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய நேம் வந்து கமல். என்னுடைய ஒய்ஃப் நேம் வந்து லலிதா. பரம்பரா ஃபெர்டிலிட்டி அது வந்து சென்னையில இருக்கு. அங்க தான் வந்திருக்கோம். அ லலிதாவுக்கு வந்து பிரெக்னன்சி ஆயி இது வந்து 3 மந்த் தாண்டி 4 மந்த் ஸ்கேனுக்காக நாங்க வந்திருக்கோம். என்னால நடக்க முடியாது. நான் வீல் சேர்ல தான் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னடா இது நம்ம பிரெக்னன்சியா இருக்கோம். நம்ம குழந்தை எப்படி இருக்குமோ, என்ன போல இருக்குமா, இல்லை எப்படி இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. மேடம் பேர் வந்து ராதிகா, அவங்க மேடமு. அவங்க மேடம் கிட்ட வந்த பிறகு அவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, குழந்தை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த நம்ம நகம் எப்படி வளர்ந்துருக்கோ அது முதல் கொண்டு நம்ம ஸ்கேன்ல வெளிப்படையா சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க ஃபர்ஸ்ட் பாப்பாக்கும் வந்து பாப்பா நின்னதுல இருந்து இங்க தான் வந்தோம். டெலிவரியும் வந்து நம்ம ராதிகா மேம் தான் பார்த்தாங்க. பெரிய ஆபரேஷன் பண்ணி தான் வந்து பாப்பா எடுத்தாங்க. குழந்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து மதரும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஒரு பேஷண்டா வந்து ட்ரீட் பண்ணலாம். அவங்க நம்ம ஒரு ஃபேமிலியா தான் பார்த்து வந்து அவங்க பண்றாங்க. இங்க வந்து நிறைய வந்து மேடமால நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியமும் இருக்கு. நிறைய ட்ரீட்மெண்ட்டும் அவங்க பண்றாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். ஆமா, நான் அந்த மாதிரி வீல் சேர்ல நான் உட்காந்துருக்கேன். எங்க கிட்ட வந்து அவங்க பேசுற கைட்லைன்ஸே எனக்கு ரொம்ப அப்ரோச் பண்ற விதமே எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஒரு சில இடத்துல வந்து பேஷண்டா பார்த்துட்டு போயிடுங்க அவ்வளவுதான் சொல்லிடுவாங்க. அவங்க அப்படி இல்லை, ஒரு காலவர் மேக்சிமம் ஒரு காலவர் 20 நிமிஷம் நம்ம கிட்ட பேசுவாங்க. நாங்க அரக்கோணத்துல இருந்து வரோம். உங்களுக்கே தெரியும், அரக்கோணத்துல பாத்தீங்கன்னா எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு. அங்க இருந்து நாங்க வந்து இங்க சென்னைக்கு வரோம்னா அப்ப அந்த டாக்டர் வந்து எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்க.